இவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு முன்னோர்கள் உங்களுக்கு அருளக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இந்த ஒரு அமாவாசை தினத்துல உங்களோட இல்லத்துல வாழ்ந்து மறைந்தவர்கள், உங்க குடும்பத்துல வாழ்ந்து மறைந்த பெரியவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் உங்களுக்கு தரக்கூடிய செய்திகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதே போல இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், குறுகிய வாசிப்பு தான். 1-2 அட்டைகள் எடுத்து அதற்கான வாசிப்பு செய்ய போறோம். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்ததுன்னு பாருங்க. இப்ப இதுல யார் வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆண் தேவதை வந்திருக்காங்க. இது போன்று யாராவது உங்க குடும்பத்துல வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த வாசிப்பை தொடர்ச்சியா பாருங்க. இல்லை அப்படின்னா இந்த வாசிப்பை நீங்க தவிர்த்துருங்க. உங்களோட நேரம் விரயம் ஆகாது. இவர்களுடைய ராசி மேஷமா இருக்கலாம், சிம்மமா இருக்கலாம், இல்ல தனுசா இருக்கலாம். ஃபயர் எனர்ஜி வந்திருக்கு. இல்ல நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்களும் அந்த ராசி இல்ல லக்னம் கொண்ட நபர்களா இருப்பீங்க. அதே போல செங்கோலின் அரசன் ரொம்ப அழகா இருக்கு. நீதித்துறையில பணியாற்றிய நபர்களா இருப்பாங்க. காவல்துறையா இருக்கலாம், சிலர் நீதிபதியாகவும் இருக்கலாம். இல்லை நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்க கூட அரசாங்கத்துறையில பணியாற்றக்கூடிய நபர்களா இருக்கலாம், ஆசிரியர்களா இருக்கலாம், மருத்துவர்களா இருக்கலாம். ஸோ சட்டம் சார்ந்த பதவியில இருப்பீங்க. நல்லா இருக்கு. இந்த அட்டையை பார்க்கும்போதே அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு முன் உதாரணமா இருந்த மனிதர்களா இருப்பாங்க. பொறுப்பெடுத்து நடத்துவாங்க இல்லையா, தலைமைத்துவம் ஏற்று நடத்தக்கூடிய நபர்களா இருப்பாங்க. குடும்பத்துல கூட பெரியவர்களா இருந்திருப்பாங்க. இவங்க தான் இந்த குடும்பத்தையே பாதுகாக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த அடுத்து வந்திருக்க அட்டையை பார்த்து நான் சொல்றேன். எந்த ஒரு கடுமையான சூழ்நிலையில், இப்ப குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்கும் இல்லையா, அந்த போன்ற பிரச்சனையிலலாம் ஒரு கோழி எப்படி தன்னோட குஞ்சுகளை அடை காக்கும், அந்த போன்ற ஒரு குடும்பத்தை காத்து வளர்த்து கொடுத்த நபர்களா இருப்பாங்க. ஸோ மிக 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 ஒரு நல்ல ஆற்றல் கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ஒரு ஆண் தேவதை தான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்திருக்காங்க. அவங்க கொடுக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா, உங்களுக்கு ஏதாவது கர்மா, இதெல்லாம் என் கர்மாப்பா அப்படின்னு நீங்க சில நேரங்களில் நொந்து கொண்ட சமயங்கள் இருக்கும் இல்லையா. திருமணம் சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம், தொழில் சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம், இல்ல உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம். என்னவோ தெரியல, ஒரு பெரும் கஷ்டத்துல நான் இருக்கேன், இந்த பிறவி பெருங்கடலை நான் நீந்திட்டு இருக்கேன் அப்படின்றது போல ஒரு துயரம் இருக்கு அப்படின்னா, அதுல இருந்தெல்லாம் நீங்க மெதுவா நகரக்கூடிய காலகட்டம் தான் அப்படின்னு இவங்க உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றாங்க. இதெல்லாம் இமீடியட்டா நடக்குமான்னு கேட்டா இல்ல, இமீடியட்டா எந்த ஒரு ஹாப்பினஸும் இருக்காது. ஆனா இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும், நீங்க உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களோட ஆறா நல்லா இருக்கு, உங்களோட ஆற்றல் நல்லா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்லது வரப்போகுது அப்படின்னு உங்களால உணர முடியும். அது இன்னும் ஒரு 6 மாதம் இல்லை 8 மாதங்களுக்குள்ள இது போன்ற நல்ல விஷயங்கள் இருக்கலாம். வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு நல்ல வரன் உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த கஷ்டம் விலகுதுன்னு சொல்றேன் இல்லையா, இந்த கஷ்டம்ங்கிறது உறவு சார்ந்தும் இருக்கலாம், நட்பு சார்ந்தும் இருக்கலாம், இல்ல பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணான்ற மாதிரி சில நாட்கள் ரொம்ப கடுமையான ஒரு மன உளைச்சலை தந்த ஒரு நாட்களா இருக்கலாம். ஸோ அதுல இருந்தெல்லாம் மெதுவா நீங்க விலகி வரீங்க. ரொம்ப அற்புதமான அட்டை தான் இது. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கர்மா விலகுது, நமக்கு ஒரு விடிவு காலம் வருது அப்படின்னா சில நேரங்கள்ல அந்த சில சோதனைகள் வரும். நீ உண்மையாவே அந்த கர்மா விலகிறதுக்கு தகுதியான நபரா, உனக்கு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு நல்ல மனுஷனா, நீ புடம் போட்ட தங்கம் போல இப்ப நீ இருக்கியா அப்படிங்கறத இந்த பிரபஞ்சம் சில நேரங்கள்ல சோதிக்கலாம். ஸோ கவனமா இருங்க. உங்களோட சொல் செயல் இதுல எல்லாம் கவனம் வைங்க. உங்களோட எண்ணங்கள், இப்ப நீங்க என்ன உங்களோட எண்ணங்கள்ல மனசுல வைக்கிறீங்க, என்ன செயல்கள் செய்யறீங்க, என்ன பேசுறீங்க, இதனால கூட உங்களுக்கு பழைய மாதிரியான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது ஒரு தீய கர்மா மறுபடியும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நான் இது உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக சொல்லல. நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்க அப்படின்னா அதன் மூலியமா உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட கர்மாவுமே வரக்கூடாது. அப்படி வராம இருக்கும் பட்சத்துல உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நிலையாக இருக்கும். இந்த மனிதர் எப்படி ஒரு சிம்மாசனத்துல நிலையா உட்கார்ந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு, அதே போல நிரந்தரமான ஒரு வெற்றி வரணும்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தரமானதா இருக்கணும். எந்த ஒரு தவறான விஷயமும் நம்ம பண்ணக்கூடாது. எது சரி எது தவறு அப்படின்றத தீர ஆலோசனை செய்து செய்யணும். அதுதான் இவர்கள் உங்களுக்கு தரக்கூடிய செய்தியா இங்க என்னால பார்க்கப்படுது. இப்ப தொழில் சார்ந்த, அது சுய தொழிலா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களா இருக்கலாம். ஏதாவது பிரச்சனை இருக்கு, புதிய வேலைக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்.
வாய்ப்புகள் வந்து யார் மூலியமாவது கிடைக்கலாம், இந்த போல ஒரு நல்ல நபர்கள் மூலியமா கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுவாகவே ஒரு மலர்வது போல ரொம்ப இயல்பான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரவும் வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இருக்கிற கம்பெனிலே நான் இருக்கேன், ஆனா வந்து என்னோட ரோல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருந்த ஒரு காலகட்டம் போய் இப்போ ஒரு தென்றல் காற்று வீசினா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல, குடுக்குள்ள ஜிலுன்னு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கான மாற்றங்கள் வரலாம். சுய தொழில் பண்றீங்கனாலும் இதே தான். ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வராது, அதே நேரம் ஒரு ஸ்டெபிலிட்டி, அந்த தொழில் சார்ந்து ஒரு மெல்ல 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 ஒரு வளர்ச்சியை நீங்க விரிவுபடுத்திக்கலாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நல்லா இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க நிலையா வச்சுக்கணும்னா உங்களுடைய எண்ணம், சொல், செயல் இதுல நீங்க கவனம் வச்சுக்கோங்க. அப்படிங்கிறது தான் இந்த மனிதர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு விஷயமா இங்க என்னால பார்க்க முடியுது. ஸோ தலைமைத்துவம் ஏற்று நடத்தக்கூடிய ஒரு மன தைரியம், மனப்பக்குவம், ஒரு தர்மம், ஒரு ஒழுக்கத்தை உங்க வாழ்க்கையில நீங்க கடைப்பிடிக்கும் போது என்ன பேசுறோம், ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு விஷயம் பேசுறோம்னா அது எவ்வளவு தெளிவுபட பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதே போல நீங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ உறவு சார்ந்தும் சரி, தொழில் சார்ந்தும் சரி, ஒரு நல்ல நல்ல முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வரும். நான் சொன்ன மாதிரி உங்களோட மனதை அது போன்ற ஒரு நன்மைக்கு பழக்கப்படுத்துங்க, நல்ல விஷயங்களுக்கு பழக்கப்படுத்துங்க. இவர் எப்படி இருக்காரு, செங்கோலின் அரசன், அதே போல நீங்க மாறணும் அப்படின்னா கண்டிப்பா அது உங்களால முடியும். இவங்க வந்து உங்களோட அண்ணாவா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம். இப்ப நீங்க ரொம்ப சின்ன இளமையான நபர்னா இது உங்களோட தாத்தாவா கூட இருக்கலாம். ஸோ இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இவங்கள மாதிரி உங்களால மாற முடியும். சில நேரங்கள்ல நீங்க இவங்க மறைவுக்கு பின்னாடி ஒரு பலம் குறைந்த நபர்கள் போல உணரலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ராஜா விட்டு கண்ணு கூட்டிங்க, இது ராஜான்னா அப்ப நீங்களும் ராஜாவா தானே இருப்பீங்க, உங்களோட பலத்தை நீங்க இன்னும் அறியாம இருக்கீங்க. அது உறவு சார்ந்தும் சரி, தொழில் சார்ந்தும் சரி, நீங்க தான் கிங்கு. அதை நீங்க ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். முதல்ல நீங்க யாருங்கிறத உணருங்க. அந்த சிங்கத்தோட ஆற்றல், ஸ்ட்ரென்த், அதை உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க உணரும் போதுதான் உங்களுக்கான அந்த ஒரு சவால்கள் வாழ்க்கையில வந்ததுன்னா அதை எப்படி ஏற்று நடத்துவது. உங்களோட பார்வை வந்து கொஞ்சம் விரிவா பாருங்க, ரொம்ப குறுகிய பார்வை வச்சுக்காம விரிவான பார்வையை பார்க்கும்போது இன்னும் பல விஷயங்கள், பல வெற்றிகள் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. இவங்க உங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்கிறது ரொம்ப அழகா இருக்கு. நல்லதை நோக்கி நகர்வுங்கிறது இருக்கு. அதே போல சில தீமைகள்லாம் உங்களை விட்டு அதுவா விலகிடும். அதுக்கு நீங்க வருத்தப்படணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளை பிடிச்ச நச்சுக்கள் எல்லாம் போகும்போது நமக்கான ஒரு நன்மைங்கிறது தானாவே தெய்வ சங்கல்பம் சொல்லுவாங்க, இல்லைன்னா இவர்களோட ஆசீர்வாதம் சொல்லுவாங்க, பிரபஞ்சம் தரக்கூடிய பரிசுன்னு சொல்லலாம். புதிய ப்ராஜெக்ட், புதிய ரோல் எல்லாமே கிடைக்கும். ஆனால் நீங்கள் எவ்வளோ மனசுத்தியோடு இருக்கீங்க, உங்களோட செயல்களில் எவ்வளோ கவனம் செலுத்துறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அது பன்மடங்கு ஆக வாய்ப்புகள் உண்டு. 6 மாதங்கள்லேருந்து 8 மாதங்களுக்குள்ள இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கலாம். சில பேருக்கு நேரம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா 6 வாரங்கள்லேருந்து 8 வாரங்களுக்குள்ள கூட நடக்கலாம். இப்போ கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி ஏதாவது போயிருக்குன்னா உங்களுக்கு சாதகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நல்லா இருக்கு. இந்த ஒரு நல்ல நேரத்தை முறையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக்கோங்க. அப்படிங்கிறது தான் இவர்கள் உங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாத செய்திகளாக இங்கே என்னால் பார்க்கப்படுது. இது உங்களுக்கு பொருந்துனா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. நன்றி.